எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ ஹர்ஷிகா வயசு 37 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல கேரக்டர், நல்ல கேரிங்கான மனசா நல்ல பஸ்ஸை சேர்ந்துக்கிறேன். பெண் தேட்டரிங் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது புது உரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடம் சொல்லியிருக்காங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா துலாம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பில் ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைல் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்க பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஆர்வம் இருந்ததால் லேப்டாப் பற்றி நல்லா கற்றுக்கிட்டு இந்த பிஸ்னஸ் தேவையான ரிசர்ச் பண்ணி இப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களா. இப்போ இது சம்மந்தமாக யூடியூப்பில் சேனல் வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்கன்னா இவங்க இதை ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்ல கஸ்டமர் செட் ஆகி நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸ் அண்ட் டைல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்களா. பல ரெப்யூட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா சைல்டு டாக்டர் இருக்காங்களாம்மா. இவங்க ஃபேமிலியில் சொல்லிட்டு அனுதாம்மா. இவங்களுக்கு தங்கச்சிக்கு தான் சொல்கிறாங்க. அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கும் பொண்ணுங்கிறது தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆன சொன்னனால ரொம்ப அடிக்கடி சண்டை வந்துட்டு எனக்கு சொல்லியிருக்காங்கம்மா. இதனால் இவங்களால் அவர் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. மைண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெடிசனுக்கு ஸ்டாப் ஆகிட்டாங்களா. இப்படிப்பட்ட லைஃப்பை வேண்டாம் முடிவு பண்ணி தனியாக பண்ணி டிவோர்ஸ் வேண்டி வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் தான் சில வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்களா. அவர் பண்ண தப்புக்காக அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க பிஸ்னஸ் சர்க்கிளில் இருந்து ஒருத்தர் மேரேஜ் பண்ண லைஃப் நல்லா போகும்னு டிசைட் பண்ணி நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டோட அப்படி வரணும்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதும் போக வேண்டாம் டிசைட் பண்ணுறது உங்கள் இஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தனியாக வேலைக்கு போக விருப்பம் இல்லைன்னா எங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தப்பா சொல்கிறாங்க. இவங்களே சஷ்டம் வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணு இவங்க நல்லபடியாக பார்த்து எதிர்பார்க்குறாங்க. பிஸ்னஸில் அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கும் எதிர்பார்க்குறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒருத்தர் தான் மேரேஜ் பண்ணி விரும்புகிறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. மணி மைண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரை கூட இருந்து நல்லபடியாக பார்த்து எதிர்பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கு விரும்புன்னு சொல்கிறாங்க. வரப்போகிற கனவு அந்த மனசில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஆர்வம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களே மாதிரி செஞ்சு வச்சு நல்லபடியாக பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல வரலாம் மிஸ் பண்ணிடாதீங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நடந்துருக்குன்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.